Hi everyone, welcome to Foodie story. இன்னைக்கு நம்ம ஒரு சாட் ரெசிபி பார்க்க போறோம், பானி பூரி. இந்த பானி பூரி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு முதல்ல கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து உள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம 3 பவுடர் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதை 3யும் சேர்த்துடலாம். சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம பானி அதோட ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு பவுலில் நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்க போகிறேன். இது நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இதில் இப்போ 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கல்ல நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த ரவாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சின்ன சின்னதாக சர்க்கிள்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த மூடி வச்சு இதில் ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் செய்ய போகிறேன். இதே மாதிரி எல்லா மாவுலையும் ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் செஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இது டீப் ஃப்ரை செய்யணும். ஒன்றா சேர்த்துருங்க. பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த பூரி சேர்த்தவுடனே கொஞ்சமாக உப்பி வரும். உப்பி வந்தவுடனே இந்த சைட் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வரும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா. இதோட நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃபில்லிங்கை உள்ள வச்சு பானியோட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.